Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கு வந்து சல்வார் கமீஸ் பேண்ட் எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட், அப்புறமா ஆங்கிளோட விட்த்து, ஸோ பாட்டமோட விட்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஆங்கிளில் அந்த லூஸ் மெஷர்மெண்ட்டு ரவுண்டாக டேப் வச்சு எடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல் லென்த் மெஷர் பண்ணும்போது டேப் வந்து வேஸ்ட்டில் வச்சு வேஸ்ட்லேருந்து நீங்கள் நின்றுட்டு ஃப்ளோரில் டச் ஆகிற வரைக்கும் டேப்பு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஆங்கிள் வரைக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பேண்ட் வேர் பண்ணும்போது குனிஞ்சிங்கன்னா பேண்ட் வந்து மேலே தூக்கிக்கோ. ஸோ அதனால நீங்கள் ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேண்ட்ஸு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குனிஞ்சா கூட பேண்ட் வந்து மேலே தூக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன டேப், நீங்கள் கட்டிங் பண்ணும் போது இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டம் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஃபோல்டிங் கிளாத் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபோல்டு பண்ணியிருக்கிற சைடு வந்து நம்ம சைடு வரணும். நம்ம எங்கே நின்று கட்டிங் பண்ணுறோம் அந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டமில் ஃபோல்டிங்காக இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் கிளாத்து விடணும். ஸோ இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் விட்டுட்டு இது வந்து கேன்வஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இது எந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோல்டிங்க்கு 2 இன்ச்சஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆங்கிள் விட்த்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம் சர்க்கிளாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14 இருந்ததுன்னா 7 இன்ச்சஸ், 15 இருந்ததுன்னா 7.5 இன்ச்சஸ். ஸோ ஹாஃப் ஆஃப் தட் இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம லென்த் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா வேஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எல்லா சைஸுக்குமே 7 இன்ச்சஸ் வரணும் லென்த்து. ஸோ அதனால டோட்டல் உங்களோட பேண்ட்டோட லென்த்தில் வந்து 7 இன்ச்சஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற இது வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 37 இருந்ததுன்னா ஃபுல் லென்த் ஆஃப் த பேண்ட், அதில் வந்து 7 இன்ச்சஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பாட்டம் ப்ளீட்ஸுக்காக வைக்க போகிறீங்க. இப்போ 35 மைனஸ் 7 வந்து 28 இருக்குது. ஸோ 28 இன்ச்சஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். அதுக்கான மார்க்கிங் இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டமில் ஃபோல்டிங் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு மார்க் பண்ணணும். டாப்பில் வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சஸ் டு 1 இன்ச்சஸ் இந்த மாதிரி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிராச்சோட லென்த் வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் எல்லா சைஸுக்குமே 8 இன்ச்சஸ் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, வேஸ்ட் ப்ளஸ் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் கிராச் மெஷர்மெண்ட்டை 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி இப்போ கட்டிங் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சஸ் எக்ஸாக்டாக வைக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய சைஸ் இருக்குது, சப்பியாக இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் டு 1 இன்ச்சஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் கிராச்சுக்கு 8 இன்ச்சஸ். இப்போ வந்து சைடில் பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் விட்டு ஸ்டிச்சிங்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து பாட்டம் பார்ட். இங்கே கேன்வஸ் கொடுத்து பாட்டம் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறது வந்து ப்ளீட்ஸு, நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம் அந்த 4 இன்ச்சுக்கு.
இப்போ 4 இன்ச்சஸ்னா ஒரு சைடு நீங்க 4 இன்ச்சு வச்சிங்கன்னா அப்போ 4 சைடுக்குமே 16 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போதான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து வேஸ்ட் பேண்ட் நம்ம கட் பண்ணலாம். வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சஸ் விடுறோம். ஸோ 1/2 இன்ச்சஸ் இந்த ஸ்டிச்சிங் வந்து இந்த ப்ளீட்ஸ் பார்ட்டை பேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து 1.5 இன்ச்சஸ் டு 2 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்காக ஃபோல்டிங் வித்து நாடா போடுறதுக்கு இல்லை எலாஸ்டிக் போடுறதுக்கு அதுவும் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் கொடுக்கணும். ஸோ நம்மளோட பேண்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் எலாஸ்டிக் ஃபோல்டிங் மெஷர்மெண்ட் அண்ட் தென் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சஸ் இது டோட்டலாக எவ்வளோ வருது அதை மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதில் வந்து சர்க்கிளில் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது வேஸ்ட் பேண்ட் ஆகிடும். இது வந்து டாப் ஃபோல்டிங்காக. இது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நாடா வரும். இல்லை எலாஸ்டிக் போடுறதா இருந்தால் எலாஸ்டிக் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த பார்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. Thank you so much for watching. Bye.